ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட குமரன் தங்கராஜன் ரீசெண்டாக அவரோட மூவிஸில் ரொம்பவே பிஸியாக இருக்கார் போல இருக்குது. அப்கமிங் எந்த அப்டேட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பிக்கு ஷேர் பண்ணுறதே ரொம்பவே ரேராக தான் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அவங்களோட மனைவியோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னா, தேக்கடி இருக்கு இல்லையா, அங்கே வந்து போயிருக்காங்க. மனைவி, ஃப்ரெண்டு, அவர் 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேக்கடின்றது ஹில் ஸ்டேஷன் போல இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனாக இருக்குது. அங்கே எடுத்துக்கிட்ட அழகான புகைப்படங்கள். உண்மையாகவே ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம குமரனோட கம்பேக் எப்போ இருக்கும், மறுபடியும் எப்போ வந்து அவர் வந்து மூவியோ சீரியலோ நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாததுனால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் கூட போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ரொம்பவே ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி அவரும் அவங்க மனைவியும் சேர்ந்து போன அந்த ட்ரிப்போட பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சீக்கிரமாக வந்துருங்க குமரன், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம சுஹாசினியுமே ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க மலையாளமில். அந்த மூவிக்கு அப்புறம் இன்னும் எந்த ஒரு மூவி அப்டேட்டுமே வரலை. சீக்கிரமாக அவங்களுமே ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். மகனும் போனானா என்னன்னு தெரியல இந்த ட்ரிப்புக்கு. ஆனால் அவரோட பிக்கு ஒன்று கூட ஷேர் ஆகலை. எப்பயுமே நம்ம ஹீரோ வந்து சோஷியல் மீடியாவில் மகனை வந்து காட்ட மாட்டார். அந்த வகையில் அவர் வந்து இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இந்த பிக்ஸ் எல்லாம்.